நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குமா. ஓகே சார். எல்லாரும் இந்த சனி பயிற்சின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சனி பயிற்சினா என்ன சார்? இப்ப முதல்ல பிரம்ம பிரபஞ்சத்தில் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் பிரம்ம ஜோதிடம் சாஸ்திரம். அப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி, ரிஷிகளின் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இந்த பெயர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த பெயர்ச்சி என்பது 6/3/2026 இது உலகமே கொண்டாடப்படுகின்ற, உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பயிற்சி. கண்டிப்பா. அதே நேரம் நம்ம இந்து ஆலயங்கள் திருப்பள்ளிக்காடு, உச்சனூர், திருநள்ளார் இந்த ஆலயங்களில் எல்லாம் இந்த 6/3/2026 அன்றைய தினம் மட்டுமே சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இது ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துக்கணும். அடுத்து இந்த சனி பயிற்சி எதுக்காக வருது, ஏன் வரணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு யோகத்தை முதல்ல கொடுப்பார். நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் கொடுப்பார். அந்த பணத்தை பாதுகாக்க தெரியல, சரியான முறை நீதி நேர்மையோடு அந்த பணத்தை சரியா தொழிலுக்கோ வருமானத்துக்கோ சரியான முறையில பண்பாடு தெரியல. அதே நேரம் குறுக்கு வழியில ஒருத்தன் குறுக்கு சம்பாதிக்கிறத ஒரு தொழில கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப சீக்கிரமா கோடீஸ்வரர் ஆகணும், சீக்கிரமா லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில நிறைய சம்பாதிக்கிற ஒரு வழியை ஈடுபடுறான். அப்படி ஈடுபடும் பொழுது சனிபன் அங்கதான் வர்றார். குறுக்கு வழியில கோடீஸ்வரர் லட்சாதிபதி ஆகிறான். அவனை இந்த 7.5 சனியாகவும் கண்டக சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் வந்து இதுதாண்டா 7.5 சனி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்க வச்சு நடு ரோட்ல நிப்பாட்டிடுவார். கடனாளி ஆகிடுவார். இதுதான் 7.5 சனியோட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே சார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பாத்துலாம் சனி பயிற்சி குறித்து. இப்ப நம்ம கும்பராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் சார். அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. சனி பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். இப்ப கும்பம் ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு. கும்பம் சதயம். ஆமா. அப்ப ஒரு ராஜா மாதிரி தான் வாழ்க்கை வாழ்வாங்க. கும்பம் பின்னாலே ஒரு 100 பேர் கையெழுத்து கும்பிடுறது. அரசாங்கத்துல, அரசியல்ல இதெல்லாம் ஒரு பிரபலமான ஆளா இருக்கக்கூடிய வியாபாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20-100 வண்டி ஓடும், ஒரு 100 வண்டி ஓடும், இங்கிட்ட 50 வண்டி ஓடும், இங்கிட்ட ஒரு தோப்பு. இந்த மாதிரி ஒரு மக்கள் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு அந்தஸ்து, ஊருக்குள்ள பெரிய மரியாதை, ஒரு பெரிய ஊராட்சி தலைவர், இப்படி எல்லாம் வந்து ஒரு அந்தஸ்து, கௌரவம், புகழோடு வாழக்கூடியவர்கள், நல்ல எல்லா இடத்துலயும் மதிப்பு மரியாதை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப ஜென்மச்சனி போட்டு பாடா படுத்துருச்சு. எங்க போனாலும் பிரச்சனை. எங்க ஏன்னா அவர் வந்து 12ஆம் அதிபதியாகி ஜென்மச்சனியாக இருந்திருக்காரு இது வரைக்கும். அப்படிப்பட்ட ஜென்மச்சனி விடுதலையாகி இப்ப 2ஆம் இடத்துக்கு வருது. ஜென்மச்சனியில படாத பாடுபட்டாங்க. உடல் சுகாதாரம், நட்பு, ஏன்னா 7ஆம் இடத்தை பாக்குற மனைவி பிரச்சனை, மனைவிக்கு உடல்நிலை சுகாதாரம், பிள்ளைகளோட பிரச்சனை, இது எல்லாமே ஒரேடியா போட்டு அமைக்கி எந்திரிக்க முடியாம, வெளிய சொல்ல முடியாம எத்தனையோ வேதனைகள். அதுல இருந்தெல்லாம் இப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் வெற்றி அடைப்பது, ஒவ்வொன்றும் வெற்றி அடைப்பது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அதாவது கும்பத்துக்கு தன் ஸ்தானத்திற்கு தனஸ்தானம், தன் ஸ்தானத்துக்கு தனஸ்தானம். அப்ப தனத்திற்கு, வியாபாரத்திற்கு, வருமானத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, பதவிக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல, மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும், நல்ல பதவி கிடைக்கும். அரசியல் இருக்கேன், எனக்கு நல்ல பதவி கிடைக்குமானா கிடைக்கும். ஒரு வியாபாரம் எனக்கு நல்லபடியா வருமா, நல்லபடியா வரும். ஒரு இடம் வாங்கினேன், அந்த இடம் அவுட்டர்ல வருது, ஒரு 100 ஏக்கரா வருது அவுட்டர்ல, அந்த இடத்த வாங்கலாமா, தாராளம். அவுட்டர்ல வாங்கினா மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும். 2 வருஷம் 3 வருஷம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும். இப்ப அவுட்டர்ல வாங்கக்கூடிய சொத்து கூட கும்பராசி பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்க வெளியூர் போறீங்களா,
வெளிநாடு போறீங்களா இல்ல வெளிமாநிலம் போறீங்களா, கண்டிப்பா பிரமாதம். ஏன்னா 12ஆம் பதிவு 2ஆம் இடத்துல இருந்தா வெளியூர் மூலம் வெளிநாட்டு வருமானத்தை கொடுக்கும். அதனால அது ரொம்ப சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. அடுத்ததா எங்க பிரச்சனை, எங்க அதனால பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆடம்பர கார் வாங்கிடக்கூடாது, ஆடம்பர சொத்து வாங்கிடக்கூடாது. காசு கொண்டு கொடுத்துறாரு, 2ஆம் இடத்துல இருந்து காசு கொண்டு வருமானத்தை கொடுத்துறாரு. அதனால ஒரு ஆட்டம் ஆடிடக்கூடாது, அளவா எதனாலும். ஆமா, அளவா இருக்கணும். 4ஆம் இடத்தை பாக்குறாரு, சுகத்தை பாதிக்கும். வாகனம், போக்குவரத்து, இதுல கவனமா இருக்கணும். சொத்து டாக்குமெண்ட் பிரச்சனைகள் கவனமா இருக்கணும் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது. அடுத்து பாக்குற 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அப்ப இந்த 4ஆம் இடத்துக்கு பலன் அப்படி 8ஆம் இடத்துக்கு கொடுக்குது. உடம்ப பாத்துக்கணும், உணவு பழக்கத்தை பாத்துக்கணும், அத கடன், பம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இது வந்தாலும் கவனமா இருக்கணும். சரியாயிடும், கவனமா இருக்கணும். காசு வரும் சொல்லி அதை செஞ்சு இதை கடனாலே ஆயிடக்கூடாது. சரி, ஓகே சார். இப்ப நீங்க சொன்னீங்க அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கலான்னு. இப்போ சில பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்ல பழைய வீடு இருக்கும், பழைய நிலங்கள் இருக்கும், அதை வந்து இப்போ வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. வாங்கலாமா சார்? தாராளம். அதாவது இப்ப இவங்களுக்கு 4ஆம் இடத்தை வந்து 4ஆம் இடத்தை பாக்குறதுனால பழைய வாகனங்களை வித்து புது வாகனம் வாங்கிக்கலாம், பழைய வீடை வித்து புது வீடு வாங்கிக்கலாம், அதே மாதிரி பழைய சொத்து இருந்தா வித்து புதுசா வாங்கிக்கலாம். அதுல எந்த வித இது வரப்போறது இல்ல. சரிங்களா? அடுத்து இது பார்க்கக்கூடிய இடம் வந்து இப்ப கும்பத்துக்கு வந்து 8ஆம் இடம், அந்த ஆயுள் ஸ்தானம். அது வந்து அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு அது கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஆயுளை பத்தி கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து பார்க்கக்கூடிய இடம் வந்து கும்பத்துக்கு 11ஆம் இடம், நட்பு. நட்பு, ஆமா, 11ஆம் நட்பு. அதாவது எனக்கு அந்த பிசினஸ் இருக்கு, இந்த பிசினஸ் பார்ட்னரா போடு. இவரு சுயமா சம்பாதிச்சத போய் நண்பன் மூலமா இழந்துடக்கூடாது. கூட நட்பு. ஆமா, மனைவி ஆலோசனை போய் இழந்துடக்கூடாது. எங்க அக்காவுக்கு இது பிரச்சனை, என் தங்கச்சிக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவரு சொந்தமா நல்லா சம்பாதிச்சிருப்பாரு, அந்த ஆலோசனை பிரகாரம் அங்கிட்டு போய் காசு போயிடக்கூடாது. இதுல எல்லாத்துலயும் கவனமா இருக்கும். ஓகே சார். அவங்களுக்கான சிறப்பு வழிபாடு கோயில்கள் சொல்லிருங்க சார். கும்பத்தினுடைய வழிபாடு முருகப்பெருமான வழிபாடு ரொம்ப சூப்பர். மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது சிறப்பு. அதுக்கடுத்து திருநள்ளாறு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா 2 ஆலயங்கள் வழிபடும் போது கண்டிப்பா கும்பத்துக்கு எல்லா வித யோகங்களும் சிறப்பா கிடைக்கும். யோகங்கள் கை கூடும் கும்பராசின்னு சொல்லிட்டீங்க, அப்படிதானே சார்? கண்டிப்பா. நன்றி சார். நன்றிமா, நன்றி.